தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகளை உடற்கல்வி ஆசிரியர் மது குடிக்க வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவத்தை அடுத்து அனுமதியின்றி ஒரு வாரம் மூடப்பட்ட பள்ளி இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பள்ளி திறக்கப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? நிச்சயமாக கனிமொழி, அதாவது உடன்குடி சல்மா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த பொன்சிங் கடந்த 22ஆம் தேதி அங்கு பயிலக்கூடிய மாணவிகளை தூத்துக்குடிக்கு விளையாட்டுப் போட்டிற்காக அழைத்துச் சென்று அங்கு தனியார் விடுதியில் அறை எடுத்து அவர்களுக்கு மது ஊற்றி கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த வாரம் பள்ளியே அவர்களது மாணவர்களுடைய பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி தொடர்ந்து மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் மற்றும் பள்ளி முதல்வர் சார்லஸ் ஸ்வீட்டி, பள்ளியின் செயலாளர் சையது அகமது அவர்கள் மீது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மாவட்ட கல்வித்துறையிடம் எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் ஒரு வார காலம் பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பள்ளியானது காலை திறக்கப்பட்டுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலை திறக்கப்பட்டது சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளி. இந்த நிலையில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையானது வழக்கத்தை விட குறைவாகவே இருந்தது. இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் பள்ளி தற்போது இயங்கி வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.